செயின்ட் ஸ்கொலோஸ்டிகா கிபி 480ஆம் ஆண்டு இத்தாலியில பிறந்திருக்காங்க. இவங்களோட உடன் பிறந்த இரட்டை சகோதரர் தான் புனித பெனடிக்ட், அதாவது ஆசீர்வாதப்பர்னு அழைக்கப்படுறவர். ரொம்பவே வசதியான குடும்பத்துல பிறந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல பெற்றோர் இறந்து போக இவங்களோட சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு கடவுளுக்காக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கொலோஸ்டிகா மோண்டோ காசினா பக்கத்துல உள்ள ஒரு துறவு மடத்துல சேர்ந்து துறவியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆசீர்வாதப்பரோ ரோமைக்கு போய் கல்வி கற்றதுக்கு பிறகு சுபியோக்கோவுல துறவர சபைய நிறுவியிருக்காரு. 2 பேருக்கும் இடையில அற்புதமான சகோதர பாசமும் அன்பும் ஆன்மீகமும் இருந்திருக்கு. வருஷத்துல ஒரு தடவை தவக்காலத்துக்கு முன்னாடி 2 பேரும் சந்திச்சு ஒரு நாள் முழுக்க இறைவனை பற்றியும் சபை பணிகளை பத்தியும் பேசுவாங்க. அப்படி ஒரு நாள் சந்திப்புக்கு பிறகு மாலை நேரத்துல 2 பேரும் அவங்களோட மடத்துக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஆனா ஸ்கொலோஸ்டிகோவோ இதுதான் தன்னோட சகோதரனை சந்திக்கக்கூடிய கடைசி சந்திப்புன்னு உணர்ந்திருக்காங்க. இதனால ஆசீர்வாதப்பர்கிட்ட கொஞ்சம் அதிக நேரம் செலவழிக்க கேட்டிருக்காங்க. ஆனா ஆசீர்வாதப்பரோ இது சபை விதிக்கு எதிரானது அப்படின்னு மறுத்திருக்காரு. இதனால ஸ்கொலோஸ்டிகா கடவுளை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு இடியுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதனால ஆசீர்வாதப்பர் அந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாத நிலை வந்திருக்கு. ஸ்கொலோஸ்டிகா ஆசீர்வாதப்பர் கிட்ட என்னோட மரணம் நெருங்கி வர்றத உணர்றேன், அதனாலதான் கொஞ்சம் அதிக நேரம் உன்னோட செலவழிக்க கோரிக்கை வச்சேன். ஆனா என்னோட கோரிக்கைய நீ ஏற்றுக்கொள்ளல. ஆனா கடவுள் என்னோட ஜபத்தை கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க 2 பேரும் ஆன்மீகத்தை பத்தி பேசியிருக்காங்க. சில நாட்களுக்கு பிறகு ஆசீர்வாதப்பர் ஜபம் செஞ்சிட்டு இருக்கிறப்போ ஸ்கொலோஸ்டிகோவோட ஆன்மா புற வடிவுல விண்ணகத்துக்கு போற மாதிரி காட்சி கண்டிருக்காரு. உடனே ஆசீர்வாதப்பர் தன்னோட சகோதரி இறந்து போனதை உணர்ந்திருக்காரு. உடனே சகோதரியோட துறவு மடத்துக்கு போய் அவங்களோட உடலை நல்லடக்கம் செஞ்சிருக்காரு ஆசீர்வாதப்பர். February 10 செயின்ட் ஸ்கொலோஸ்டிகா ஃபீஸ்ட் டே.